நமஸ்காரம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் உங்களுடைய ராசியில் 8ல் உட்காண்டிருக்கார். ஆக்சுவலாக செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் முதல் இதில். மற்றும் புதனும் ஒரு 4 நாள் இருக்கார். சுக்கிரன் இருக்கார். நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நம்பிக்கை ஒரு செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக. ஏன்னா சூரியன் எதிர்க்க இருக்கும்போது ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். ஆக்சுவலாக இந்த 210 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார் எப்போதுமே. ஆக்சுவலாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள், மகான்களுடைய தரிசனம் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிட்டும். நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாங்க. மேலும் நிதி நிலைமையினுடைய பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் எப்போதுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதாவது எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு. மேலும் அது சுக்கிரன் அதுக்கு நல்ல பலன் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக சுக்கிரன் அதனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அப்லிஃப்ட் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுய முயற்சிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அதாவது இந்த இதெல்லாம் பிளான் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி பிளான்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்திங்களா. அதெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆக்சுவலாக மேலும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறாங்களோ இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவத்துறையில் படிக்கிற இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் அமையும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த லாயர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸாக அவங்க இத்தனை நாள் பெண்டிங்கான ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் தரப்போகிறதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஒரு பார்த்திங்கன்னா 4லேருந்து திரும்ப 3க்கு வர்றாருங்க. ஆக்சுவலாக அப்போது 3ஆம் மாதி அதாவது 9ஆம் மாதி திரும்ப 3க்கு வரும்போது உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல லாபத்தை கிடைக்கும். மேலும் உங்களால் உங்கள் இளைய சகோதரத்திற்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, சகோதரிக்கெல்லாம் யாரெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக அமையுதுங்க உங்களுக்கு. மேலும் பார்த்திங்கன்னா குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல தொழிலானது விருத்தி அடையுங்க. 9ஆம் மாதி அதாவது உங்களுடைய 9ஆம் மாதியும் 10ஆம் மாதியும் பார்க்குறாருங்க. 8வது பார்வையாக பார்க்குறதா 11வது பார்வையாக பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவருடைய இது பார்த்திங்கன்னா 7வது அவருடைய குருக்கு 7 பார்த்திங்கன்னா உங்களது 9வது வீடு. அப்போது நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்ல ஒரு தொழில் முனைவோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிநாடுகளிலேருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. கண்டிப்பாக திடீர்னு பார்த்திங்கன்னா வாங்க நம்ம ஜாயின்ட் வெஞ்சரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் இந்த திருமணனுடைய வாய்ப்புகள் கண்டிப்பாக
கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா வாய்ப்புகள் ஏற்படுத்தும். நிச்சயதாம்பலம் வரைக்கும் போகும், கண்டிப்பாக போகும். மேலும் வந்து வீடு நிச்சயதாம்பலம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி அடுத்தது வீடியும் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இந்த காலகட்டத்தில் அமையுங்க உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதனானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகத்தை தரப்போகிறார். ஏன்னா 3ஆம் ஆதி பார்த்திங்கன்னா திரும்பவும் 8லேயே வந்து உட்கார போகிறார். பார்த்திங்கன்னா அதே மாதிரி 6ஆம் ஆதி வந்து உங்களுக்கு வந்து 8லேயே உட்கார்றதுனால நல்ல யோகத்தை தரப்போகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் வந்து அவரே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான புத்தி கூர்மையை தரக்கூடியதாக இருக்கார். மேலும் தொழிலில் வந்து யாரெல்லாம் ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் அமையுங்க. யாரெல்லாம் புலனாய்வு துறையை வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ இந்த பேச்சுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. யாரெல்லாம் மீடியா துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட், நல்ல ஒரு ரெகக்னேஷன், நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ் நல்லா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய 2வது வீடை வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து எப்போதுமே வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாருங்க. நம்ம நல்லதே செய்யும்போது அவர் நல்லதே ஒரு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம எப்படி கேப்சர் பண்ண போகிறோன்றது தான் நம்மளுடைய இது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நல்லதே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து தாரக மந்திரம். ஆக்சுவலாக நல்லதை செய்யும்போது இதெல்லாம் பண்ணும்போது இதனால் எதிர்க்க இருக்கிறவனுக்கு யாருக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலன்களை கிடைக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினுடைய வேலைகள் தேடிட்டுருக்கீங்களோ, யாரெல்லாம் கப்பல் வேலையில் தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒரு சுப செலவுகள் நிறைய பண்ணுறதுக்கான இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு செலவுகள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் அதாவது எப்படின்னா இந்த பெரியவங்களுடைய சொத்துக்களை வந்து பிரிக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் கொஞ்சம் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்பது ஏன்னா மற்ற பிளானட்ஸ்னுடைய பார்வை அதை மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை பார்க்குது. ஆக்சுவலாக வந்து 11ஆம் வீதி வந்து பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது எப்படி பாக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள். அதாவது 9வது தான் பாக்கியஸ்தானம். ஆனால் 11ஆம் வீடு வந்து ரொம்ப நல்ல வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதசஸ்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ராகு உட்காண்டிருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தினுடைய அதாவது யாருன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவங்களுடைய சொத்துக்கள், அவங்களுடைய வந்து வியாபாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர், அதாவது டெம்பரவரி பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுப்பார். பர்மனெண்ட்டாக கொடுக்கும்போது நல்ல வந்து உங்களுக்கு லேர்னிங்ஸ் கொடுப்பாரே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியது. யாருக்கெல்லாம் ராகு தசை நடந்துகிட்ருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அவங்களாம் வந்து பார்த்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக அமையுது. யாரெல்லாம் குழந்தைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்க்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்களோ, எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்க்கறதுக்கான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து புதனானவர் நல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க நல்ல கல்வியை தரக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமைக்கிறதுங்க உங்களுக்கு. இதனால் வந்து உங்களுக்கு செலவே ஆனாலும் கூட சுப விரயமாக இருக்குமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரங்களில் ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகிறார். ஏன்னா வந்து சூரியனும் சுக்கிரனும் செவ்வாயும்
அந்த இதில் இருக்கார். அப்புறமா மாறிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 தேதிக்குள்ள வந்து புதனும் உள்ளே வந்துடுறாரு உங்களுக்கு. நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். மேலும் நல்ல நல்ல யோசனைகள்லாம் வரும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, பசங்களுக்கு இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, குழந்தைங்களுக்கு இதை பண்ணலாம், நமக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம், நல்ல சிந்தனைக்கான ஒரு வாய்ப்பு அமைவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சின்ன துறை பெரிய துறையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே புதிய வாய்ப்புகள் வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமையுது. ஏன்னா குரு வந்து உங்கள் வந்து 2வது ஸ்தானத்தில் வரப்போகிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போகிறாருங்க. திரும்ப வந்து ரிட்ராகேஷன் உள்ளே திரும்ப வரார், அவருடைய பொசிஷனுக்கே வரார். அப்போ வரும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய, ஏன்னா அஷ்டமாதிபதி 2லேயே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா லாபஸ்தானாதிபதி 2ல் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணுங்க. அப்படின்னா அப்போது யாருன்னா குரு வந்து திரும்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நல்ல யோகத்தை கொடுப்பார். உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு கல்வியில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். மேலும் வந்து அரசு உத்தியோகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அலைச்சல் இருந்தாலும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் அமையும். ஒரு பேச்சை போய் பார்க்குறதுக்கு வந்து இங்கே போய் பார்க்கலாமா, அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து இந்த பூர்வ புண்ணிய, அதாவது பூர்வீக சொத்துலாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த காலகட்டத்தில் பிரச்சனையோடு சேர்ந்து முடிவுக்கு எல்லாமே வரும்ன்றது ஏன்னா கிரகங்கள் சொல்கிறதுங்க. ஏன்னா குரு உள்ளே வரும்போது அஷ்டமாதிபதி உள்ளே வர்றதுனால அவரே வந்து 5ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா 6க்கு போய் உட்காண்ட்ருக்கார் ஆக்சுவலாக. அதாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து உட்காண்ட்ருக்கார் ஆக்சுவலாக புதன். அப்போது என்ன ஆகுனா சில பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள்லாம் வந்து மறைமுகமாக வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு இந்த அமையுங்க உங்களுக்கு. மேலும் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆஃபீஸ்லாம் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து குடும்பத்தினுடைய பிரச்சனை, அண்ணான் தம்பிக்கெல்லாம் அண்ணாக்கிட்டையும் பிரச்சனை இருக்கும், தம்பி இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா வந்து சொத்து தகராறு வரத்துக்கான, இளைய சகோதரன் சகோதரிகிட்ட வந்து பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் வந்து மூத்த சகோதரியாக இருந்ததுன்னா அவங்கக்கிட்டையும் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. ஆனால் வந்து புத்திசாலித்தனமாக பேசி நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சமாளிச்சிருவீங்க. ஏன்னா பிளானட்டருடைய பொசிஷனும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. மேலே வந்து ஒரு லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ், அதாவது எது கொடுத்தாலும் ஒரு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். நீங்களும் வந்து அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிட்டும், கண்டிப்பாக கிட்டுங்க. மேலும் வந்து உங்களுடைய புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லாபகரமாக அமையக்கூடியதாக காலகட்டமாக அமையுங்க. உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கோவிலுக்கு போயிடுறது, குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள், இதை மாதிரியான வழிபாடுகள், இது மாதிரி ஒரு செலவுகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கான சிலர் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக ஏற்படும். திருமண பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக நடக்கும். மேலும் வந்து சந்தோஷமான ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க இந்த காலகட்டங்களில். ஏன்னா வந்து அந்த ஒரு அமைப்புகள் வந்து அது மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அதாவது எப்படி ஆடம்பர செலவுகள், அதாவது ஃபங்க்ஷனுக்காக செலவு பண்ணுற மாதிரி ஒரு காலகட்டமும் அமையும். சிலர் வந்து வெளிநாட்டுக்கு
டூர் போகிற அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் அமையும். வெளிநாட்டினுடைய படிக்கிறதுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். வெளிநாட்டில் வந்து போய் படிக்கிறதுக்காகவும் மேலும் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சு படிக்கிறதுக்காகவும் ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் அமைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இது கண்டிப்பாக நல்ல ஒரு பணவரவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரவுகள் நல்லாவே இருக்குங்க. ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வந்து ஆன்மீகத்தில் சிலர்லாம் செலவு பண்ணுறதுக்கான ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர மாதிரியும் சிலர்லாம் வந்து எங்கேயாவது வந்து இயர் எண்டுக்கு போய் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மறைவான பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. அதாவது யாரெல்லாம் வந்து எதிரிகள் வந்து உங்களுடைய குடும்பத்திலேயே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், குடும்ப சொத்தில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. மேலும் வந்து புத்திரர்களால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுடைய பசங்களால் உங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அதை மாதிரி வைஸ் வர்சா உங்களால் உங்கள் பசங்களுக்கும் பசங்களால் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையுங்க. அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து பேசுகிறது வந்து வார்த்தையை வந்து அளந்து பேச வேணும்ன்று. ஏன்னா வந்து பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது. மேலும் வந்து ராகு வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாகவே இருக்குது. நல்ல ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு, நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குங்க. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான், உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையிலுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாதம். ஏன்னா குரு வந்து திரும்பவும் 2ல் இருந்தார், திரும்ப உங்களுடைய ராசிக்கே வரார். அதனால் 10ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் உங்களுடைய ராசிக்கே திரும்ப வர்றதுனால நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. மேலும் வந்து சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகிறாருங்க. புதனும் அதற்கு துணையாக கொடுக்க போகிறாரு. ஏன்னா 4ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குங்க. மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயதாம்பூலம் நடக்கிறதுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கட்டும். அவங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அந்தந்த காலதசைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அமையக்கூடியதாக இருக்கும். அது கண்டிப்பாக வந்து குருபலன் வந்துடுச்சானா கண்டிப்பாக வந்துடுச்சு, நீங்கள் போய் பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து குழந்தைங்களுடைய வரம் வேண்டி உட்காண்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல புத்திசாலியான குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஒர்க்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பிளானட்டரி பொசிஷன் அமைச்சு கொடுக்க போகிறதுங்க. நல்ல வந்து பசங்கள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நல்ல அவங்களுக்கு வந்து பேர் வந்து நல்ல ஒரு இது எப்படின்னா நல்ல வேல்யூ, பிராண்ட் வேல்யூ பசங்கக்கிட்ட வந்து அதாவது எப்படி மற்றவங்கக்கிட்டலாம் வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சி துறையில் இருக்காங்களோ அவங்களுடைய ஆராய்ச்சி துறையில் கண்டிப்பாக நல்ல வெற்றி கிடைக்கும். மேலும் வந்து புதுசாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பேச்சுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நியூ பிஸ்னஸ் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மீடியா துறையிலையும் மேலும் வந்து சின்னத்துறை மற்றும் பெரிய திரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுங்க. மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம்
கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா புத பகவான் வந்து கண்டிப்பாக நல்லா வந்து அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்க போகிறார். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து யாரெல்லாம் விவசாயத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மகசூல், நல்ல ஒரு ஈல்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அரசனுடைய உதவியும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் வந்து ஹெல்த் கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. உங்களுடைய தாயாருக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அவங்களுக்கும் ஹெல்த் கான்ஷியஸாக கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். மேலும் வந்து உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை சற்று வந்து அப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு ஏற்பட்டும். அவர் ரிகவர் ஆகிடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலும் வந்து தொழிலில் வந்து சிலருக்கெலாம் வந்து ஏன்னா ராகு அங்கே உட்காண்டிருக்கார், ஏன்னா ராகு வந்து 9வது பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றிருக்கு, அங்கே உட்காண்டிருக்கார். மேலும் வந்து 10ல் சனி, அதாவது 8ஆம் அதியும் 9ஆம் ஆதி 10லேயே உட்காண்டிருக்கிறதுனால சிலருக்கு வந்து தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக அமையும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேசுங்க. அதுக்கேற்ற மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க. நல்லா ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுற்றுச்சூழல் தான் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய சுற்றுச்சூழலாக அமையக்கூடியது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஈல்டை நீங்கள் எடுக்கணுன்றது இந்த காலகட்டத்தில் இந்த பிளானட்ஸ்லாம் சொல்கிறதுங்க. மேலும் வந்து சில கவனக்குறைவைகள்லாம் கவனம் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா 6ல் உட்காண்டிருக்காரு. 3ஆம் ஆதியில் வந்து பார்த்திங்கன்னா இளைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். யாரெல்லாம் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வந்து ஒரு ஈல்டு கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொய்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அந்த தொய்வுகள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து எக்ஸ்போர்ட்னுடைய பிஸ்னஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு காலகட்டம் நல்லா இல்லைன்ற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் வந்து அது மாதிரியான வாய்ப்புகள் ஜாதகத்தில் அமைப்புகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து அது மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ரத்த அழுத்தம் அது சம்மந்தமாக இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இதய நோய் வராத மாதிரி இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துக்கணுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. சனியினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், நல்ல ரெகக்னேஷன், நல்ல ஒரு அமைப்பாக அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் யாருக்கெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கை அதாவது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக பெரியவங்களுடைய பஞ்சாயத்துனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வந்து சமாதானப்படுத்தி நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாந்திரிகம், இது மாதிரி பூஜைகள், இது மாதிரி யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஆன்மீக துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடக்கூடியதாக இருக்குங்க. பிரச்சனைகளோட கூடியதாக அமைந்து இருக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல ஈல்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சில நிதி இழப்புகள் ஏற்படும், குடும்பத்தில் வந்து அதனால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக பிளான் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. மேலும் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் அமையும். நல்ல ஒரு சந்தோஷமான செலவுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுக்கு அதற்கேற்ற வருமானங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல தைரியமாக எல்லா வேலைகளையும் இறங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. நல்ல ஒரு பார்த்திங்கன்னா பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்குங்க, ஒரு ஞானம் கிடைக்கும். அதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கில் வந்து பேசும்போதே அது பார்த்திங்கன்னா அந்த பேசும்போதே அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸில் தெரியுங்க, கண்டிப்பாக தெரியும்.
ஒரு க்ரியேட்டிவிட்டி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும். ஏன்னா சுக்கிரன் வந்து அது மாதிரி இருக்கார், சூரியனும் வந்து அது மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார், மேலும் புதனும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுனால க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கான ஒரு மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவங்களுடைய பேர் வந்து பேப்பரில் வர அளவுக்கு வந்து நியூஸில் வர அளவுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மேலும் வந்து புதிய பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருந்து. ஏன்னா சுகஸ்தானாதிபதியில் ரொம்ப நல்லா இருக்குது, சுகஸ்தானம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க. ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் கூறுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கேட்ரிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்ஸ்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து நீங்களோ இல்லை உங்களுடைய குழந்தைங்களோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு லாபம், அரசனுடைய உதவி எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைஅப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டினுடைய பயணம் நல்ல லாபகரமாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு டைம் இந்த காலகட்டம் அமையுங்க. யாரெல்லாம் கப்பலில் போகணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் கப்பலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன்ஸு இதை மாதிரிலாம் வந்து கலந்து கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா வந்து சுக்கிரன் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது மாதிரி வந்து ஒரு அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்லிஃப்டாக கிடைக்கும். நீங்கள் அதில் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு அது வந்து ரிட்டர்ன் நல்லா கொடுக்கும். நல்ல புதிய வாய்ப்புகள், புதிய வந்து சொந்தங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து அவரே வந்து அவரை ஒரு ஆன்மீகவாதியை வந்து சந்திக்க நேரிடும். மேலும் அவரை வந்து போய் கற்றுட்டு புது வித்தைகள்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது. நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு நல்லவர்களுடைய நட்புனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. புதிய வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் வந்து எதிர்பார்க்குறீங்க, ஃபண்டிங்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், ஃபாரின்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்ல அமைப்பாக இருக்குங்க. மேலும் வந்து ஒரு பெரியவர்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெரியவர்களுடைய சஜஷன்ஸும் பெரியவர்களுடைய அவங்களுடைய உதவியும் கண்டிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திருமண பேச்சுக்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம், அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். டைம் வந்து குடும்பத்தில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பதவி உயர்வு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு வித் டிரான்ஸ்ஃபரோடு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல விருத்தி அடையும், நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையும். மற்றும் வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா ராகு 8ல் உட்காண்டிருக்கிற
இருக்கிறதுனால சிலருடைய பிரச்சனைகள், இல்லற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். வாக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சில வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பேசாமல் இருந்தாவே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் யோசித்து இந்த காலகட்டத்தில் செயல்படும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெரியவங்களுடைய சஜஷன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. மேலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சற்று சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அவங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வந்து தந்தையினுடைய உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதுக்காக வந்து எல்லோரும் அது மாதிரி பண்ணிவிடுவீங்கன்னு சொல்ல வரல. அதை மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கவங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல யோகத்தை தரக்கூடியது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த அமைப்புகள் இருக்கும், அந்த கால திசைகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் இதை மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், உங்களுடைய தந்தையினுடைய சொத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அப்படி சொல்லுதுன்னா, ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தை தான் கொடுப்பார் ஆக்சுவலாக. இப்போ எப்போவுமே லேர்னிங்ஸும் கொடுப்பார் ஆக்சுவலாக. ஸோ அப்போது ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுதுன்னா, அவர் வந்து டெம்பரரியாக கொடுக்குற சந்தோஷங்கள் நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆக நீங்கள் வந்து அது எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடுகள் நல்லா வந்து கோயிலில் போய் பார்த்து, கோயிலில் போய் சுற்றி அந்த நவக்கிரகங்களை சுற்றி இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கான ஒரு சிறப்பான வழி என்னென்னா, கோயில் போய் அமைதியாக உட்கார்றது, ஆன்மீகவாதிகளை பார்க்குறது, இது மாதிரியான வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமையுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 மாதமாகவே பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றங்கள், வளர்ச்சியோடு சேர்ந்த தடுமாற்றங்கள். ஏன்னா வந்து பிளானட் பொசிஷன் அது மாதிரி இருக்கிறதுனால எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஜாதகங்கள், அவங்களுடைய வந்து எப்படி பர்த் சார்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல தான் இந்த கோச்சார பலன்கள் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து 11 போய் உட்கார்றாருங்க. ஆனால் அஷ்டமாதிபதி 11 போகும்போது என்ன ஆகும்னா, அதே மாதிரி 5ஆம் வந்து 11 போகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த லேண்டு சம்பந்தமான பிரச்சனைகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் வந்து குழந்தைகளுக்கான ஒரு செலவுகள், சுப விரயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேபி கல்யாணம் கூட பண்ணுறதுக்கான ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார், சூரியனும் செவ்வாயும் உட்காந்துருக்காரு. உங்கள் ராசியாதிபதி பார்த்திங்கன்னா 4ல் உட்காந்துருக்காருங்க. டக்குனு அவர் அடுத்த ஒரு வாரத்தில் மாறிடுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவே பார்த்திங்கன்னா மாற்றங்கள் இருந்தால் கூட நல்ல ரிசல்ட். ஏன்னா இது 10 நாள் முன்னாடியே இருந்திருக்கு பார்த்திங்களா. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக புதன் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க. நல்ல ஒரு தைரியத்தை அமைச்சு கொடுப்பார். நல்லா வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஏன்னா தைரியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால அந்த பேச்சு திறமையும் அந்த கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து அரசியல் துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க. யாரெல்லாம் அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். டெம்பரரி பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், பெனிஃபிட்டோடு சேர்ந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம்
காலகட்டம் அமையுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா வந்து குழந்தைங்களுடைய கனெக்ட் ஆகிருக்க கன்ஜெக்ஷன் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்குங்க. குடும்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணத்திற்கான ஒரு பேச்சுக்களும் இந்த காலகட்டத்தில் அமைக்கக்கூடிய ஒரு வந்து பிளானட்டரி பொசிஷன் இப்போ இருக்குங்க. நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு பொசிஷனும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால குரு வந்து நல்ல ஒரு லாபத்தோடு தந்து செலவும் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கார். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களோ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஐடி துறையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பொசிஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமைக்கக்கூடியதாக இருக்குங்க. வெளிநாட்டினுடைய பயணம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விசா வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் அமைச்சு கொடுக்கும். யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு நல்லவர்களுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிநடத்தும். நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சுப செலவுகள் நிறைய வீட்டுக்கு பண்ணுவீங்க. நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் யோசிப்பீங்க. அதற்கான வந்து பிளானட்டரி பொசிஷனும் அது மாதிரி தான் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது. ஏன்னா வந்து உங்களுடைய 7ஆம் ஆதி 8லேயும் 6ஆம் ஆதி 8லேயும் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து உங்களுடைய இதை நீங்கள் பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் வந்து சனியினுடைய வந்து அந்த கால பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையை தவிர மற்றவங்களுக்குலாம் அவருக்கு கொடுத்துருவாருங்க. எப்போதுமே வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருந்தாங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு பிரேக் பண்ணி அந்த ரிசைன் பண்ணாமல் இருக்கணும். ஆக்சுவலாக அஷ்டமாதிபதியில் வந்து சனி உள்ளே உட்காந்தாருன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனிலாம் வந்து ரிசைன் பண்ணாமல் வேலையில் கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த வீட்டுக்கே வரப்போகிறார். அப்போது வரும்போது என்ன ஆகும்னா அவர் மொத்த பலனும் பார்த்திங்கன்னா எப்படி கொடுப்பாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுப்பார் எல்லாருக்குமே. ஆக உங்களுக்கு வந்து 8வது வீட்டில் மறைஞ்சி உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறைவு 6ஆம் ஆதி 8ல் உட்காண்டிருக்காரு. அப்போது அதாவது எப்படின்னா மறைவு ஸ்தானம் மறைவில் இருக்கிறதுனால நல்ல யோகம். ஆக்சுவலாக கெட்டவர் கிட்டிட்டின்னு ராஜயோகம்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஸோ அந்த பிரச்சனையோட கூடிய பிரச்சனைக்கு உரிய இதெல்லாமே அந்த ஆஸ்பெக்டில் வரும். ஆனால் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. புதிய வெஞ்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு டைஅப் காலமும் இந்த காலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக வந்து யார்கிட்டையும் மூவ் பண்ணலாம். மேலும் வந்து சின்ன திரை பெரிய திரையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் வந்து புத்திர பாக்கியத்தின் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து நிதியினுடைய நிலைமை பார்த்திங்கன்னா வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து அந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும். மேலும் வந்து சந்தோஷமான செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க. குடும்ப உறவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெலாம் வந்து சிக்கல்கள் இருந்தாலும் அது வந்து பேசி அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஏன்னா 7ல் வந்து ராகு உட்காண்டிருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசினா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அமைப்பும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிம்மராசிக்கு வந்து அவங்க வாய் தான் வந்து கெடுதலே. ஆக்சுவலாக லாபமாக இருந்தால் கூட அவங்களுடைய பேச்சுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய செயல்கள் வந்து பேசலைனா கூட ஹார்ஷாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும். நீங்கள் வந்து மற்றவங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கெட்டவங்களாகவே தோணக்கூடியதாக ஒரு ராசியானது. ஆனால் வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷனில் எல்லாருக்கும் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அது மற்றவங்களுக்கு அது புரியாது. ஆக்சுவலாக அதுதான் வந்து உங்கள் ராசியினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையே அதுதான். ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட அது வந்து எப்படின்னா வெளியில் தெரியாமல் கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் இந்த காலகட்டங்களில் மிகவும் சிறப்பான காலமாக அமைகின்றதுங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து
ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. குருவினுடைய பலன் திரும்பவும் வந்து 11லேருந்து உங்களுடைய 10வது வீட்டுக்கே போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அரசு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம், அரசு எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். யாரெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, மருத்துவத்துக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக எழுதியிருக்கீங்களோ, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் ப்ரமோஷன் வேண்டி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க. மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்னுடைய துணை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. யாரெல்லாம் வந்து அரசியல் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. யாருக்கெல்லாம் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வந்து காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா குரு வந்து 10ல் மாறும்போது நல்ல விஷயங்கள்லாம் செய்வார். ஆன்மீகத்துறையில் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். மேலும் வந்து பொதுத்துறையில் வந்து பொது தொண்டு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்பார். மேலும் மற்ற பிளானட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்றமான சப்போர்ட் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காலகட்டமாக அமையுது. யாரெல்லாம் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சிஸு, யாரெல்லாம் வந்து இராணுவம், யாரெல்லாம் வந்து போலீஸ் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான பெனிஃபிட்டோட ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் கேட்ரிங் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ஃபேஷன் டிசைன்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நியூ பிஸ்னஸ், நியூ வெஞ்சர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள், கூட்டாளியினுடைய பிரச்சனைகள் வந்து வியாபாரத்தில் வந்து கூட்டாளிகளுடைய பிரச்சனைகளும் சிலருக்கு வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனியனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதி உங்களுடைய வந்து 7ல் இருக்கார். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கூட்டாளிகளால் பார்ட்னர்ஷிப்பில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குரு வந்து அதை சமைச்சு கொடுத்துருவார். மற்றபடி கவலைப்பட வேண்டாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சில பிரச்சனைகள்லாம் எப்படி வரும்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் எங்கே போகிறது, எங்கே ப்ளேஸ் பண்ணுறது, இது மாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வெளிநாட்டினுடைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து வெளிநாட்டிற்கு பயணம் செய்து அங்கே வந்து படிக்கணும், அங்கே வந்து வேலை தேடணும் அப்படின்னு சொன்னால் வேலையோடு சேர்ந்த படிப்பும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்டுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை வந்து சர்க்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொருத்தங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக வந்து நல்ல வந்து ஒரு சத்துள்ள புத்திரனாக பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்களோ இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சு போயிருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு நல்லவர்களுடைய துணை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு விழாக்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் மற்றும் வந்து வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, கெட் டுகெதர், இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்று உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அதில் செலுத்திப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு
ரிசல்ட் அமையக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஒரு தைரியமான ஒரு பேச்சும் தைரியமான செயல்களும் உங்களை ஒரு நல்ல லாபகரமான ஒரு வியாபாரத்தை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். நல்ல உங்களுடைய தொழிலையும் மற்றும் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமும் அமையுங்க. மேலும் குழந்தைகளுக்கு அதே போல தான் உங்களுக்கு இல்லைன்னா நம்மளுடைய பசங்களுக்குன்னு அமையுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குது. அவங்களுக்கு குழந்தைகள்லாம் யாரெல்லாம் குழந்தைகளை வேண்டி இது பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு யாரெல்லாம் அஸ்தம் இந்த மாதிரி சித்திரை எல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்கள் பேசி அது சுமூகமாக பேசி அந்த தீர்வு காண வேண்டியதுன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய மத்தியஸ்தம். ஏன்னா குரு இருக்கிறதுனால ஒரு மத்தியஸ்தத்துக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. கண்டிப்பாக சுமூகமாக முடிக்கிறதுக்காக சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அஸ்தமாக இருக்கட்டும் அவங்கள ராகு தசையில் இருக்கவங்களோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். சித்திரையாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். மேலும் உத்தர நட்சத்திரத்தில் ராகு தசை இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பல பிரச்சனைகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி ராகு தசையில் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு வாட்டி இது சொல்கிறது அதுதான், இப்போவும் அதே தான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் எங்கேயாவது வேலையில் இருந்தாலும் டக்குன்னு வேலையை விட்டுறாதீங்க. பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையில் கன்டினியூ பண்ணுறது உங்களுடைய புத்திசாலித்தனம். மேலும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீப் ஆன் அப்டேட் யுவர் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வேலையினுடைய தரம் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஷைன், அதாவது உங்களுடைய வேல்யூ உங்களுடைய பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதற்கான துணையும் பார்த்திங்கன்னா மற்ற பிளானட்ஸினுடைய துணையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பிரார்த்தனை மட்டும்தான். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இந்த மாதம் கிடைக்குங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான மாதங்க ஆக்சுவலாக. ஏன்னா பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2லேருந்து 3 போகிறாரு. 2ல் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. மேலும் குருவானவர் 10லேருந்து திரும்பவும் 9லேயே உட்காந்துடுறாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. உங்களுக்கு 3ஆம் ஆதியும் 6ஆம் ஆதியும் 9ல் உட்காந்துருக்காருங்க. ஸோ அதனால் பாக்கியஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா குரு இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு ஷைன் பண்ணாது, பட் கெடுக்காமல் இருப்பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றங்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையான ஒரு இந்த தன்னம்பிக்கையான செயல்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். மேலும் எதையும் ஒரு பெனிட்ரேஷன் நல்ல பகுத்து அறிஞ்சு அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த பிளானட் பொசிஷன் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குங்க. ஒரு நல்ல ஒரு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. யாரெல்லாம் தான் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேர் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் யாரெல்லாம் படிப்பு துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ, ஹெட் மாஸ்டர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வெளிநாட்டில் வேலைக்கு போய் அங்கே போய் சேரணுன்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமையக்கூடியதுங்க. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நியூ பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், நியூ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் இந்த கேட்ரிங் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஷைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மீடியா இந்த ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் இருக்கீங்களோ
அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பொதுவாக ஒரு வெஞ்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. மேலும் வந்து சுக்கிரனானவர் உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. நல்ல ஃபாரின்லேருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மாற்று பாலினது, அதாவது உங்கள் ஜென்ஸாக இருந்ததுன்னா லேடிஸாக இருந்ததுன்னா அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. உங்களுடைய பசங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய, அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன், அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்க எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லா அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சிறந்த வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் சென்டர்லேயும் சரி, நீங்கள் வந்து காமிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. உங்களுடைய டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு இந்த காலகட்டம் அமையும். ஆராய்ச்சி வந்து நல்ல ஒரு பெனிட்ரேஷன், நல்ல ஒரு ஆராய்ச்சி துறையில் வந்து அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆராய்ந்து பார்ப்பாங்கள்ல, அதை மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையக்கூடியதாக இருக்கும். நல்ல செல்வத்தை வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல வந்து ஒரு செலவு வந்து நல்ல ஒரு சுப செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுற ஒரு நேரமும் உங்களுக்கு வந்து ஏற்பாடு அது மாதிரி ஒரு செலவுகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு சுப செலவுகள், அதே மாதிரி வந்து பொது செலவுகள்னால் பார்த்திங்கன்னா இந்த குளங்கள் வெட்டுறது, இதற்கான ஒரு டொனேஷன்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கறது, எடுத்து பண்ணுறது, இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து குருவனுடைய அமைப்பு அதை மாதிரி இருக்கிறதுனால அதுவே வந்து உங்களுக்கு எதிரிகளாகவும் வரத்துக்கான வாய்ப்புகள், சிலர்லாம் என்னுடைய வார்த்தையே எதிரிகளாக வந்து மாறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. திரைமறைவாக இருக்கிற எதிரிகளால் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மற்றும் வந்து உடல்நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் உன்னுடைய தாயாருக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை வாய்ப்புகள், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இமிடியேட்டாக எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். இது வந்து அதாவது எல்லாருக்கும் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்தந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த தசாபுத்தியினுடைய அமைப்புக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல பலனை தருவாருங்க. ஆக்சுவலாக 5ஆம் ஆதி 4ஆம் ஆதி 6ல் உட்காண்டிருக்கிறதுனால சில வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஆக்சுவலாக ஏன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், பசங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுடைய சுகஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், இதை மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அதெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வந்து இந்த சேலஞ்சஸை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து மற்ற பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து அதுக்காக நீங்கள் வந்து ஐயோ இது மாதிரி ஆகிடுமோ அது மாதிரிலாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குங்க, பிளானட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எதையும் சமாளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேருங்க. அது ரொம்ப அமைதியான ஆளுங்கன்னு பேருங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யோகக்காரர்கள், ஏன்னா சுக்கிரன் வந்து அதிபதின்றதுனால வந்து எப்படின்னா அவங்களுடைய பேச்சே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அட்ராக்டாக இருக்கும், மற்றவங்களை வந்து ஈர்க்கக்கூடியதாக ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து மீடியா துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நல்ல அவங்களுடைய பிராண்ட் இமேஜ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். மேலும் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க. கேட்ரிங் பிஸ்னஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேட்ரிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நியூ ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், நியூ ஸ்டார்ட் அப்ஸ்னுடைய வந்து ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே அமையுங்க. உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில்
ரொம்ப நல்லா வந்து அவங்களுடைய டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெகக்னேஷனும் கிடைக்கும். அதற்கான ஒரு பெனிஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து பிளான் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்கஷனும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து என்னுடைய ஒரே இதுதான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது தான் சொல்வேன். நான் நீங்கள் இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. எப்போதுமே என்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அது நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து வேலையில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக் கொடுங்க. நிறைய வந்து வாஸ்ட் 360 டிகிரி இன்றைக்கி வந்து ஓப்பன் சோர்ஸ் நிறையா இருக்குது, நிறைய வந்து ஆப்ஸும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய கற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எல்லா விதமான பிளானட்ஸும் வந்து உங்களுடைய சக்ஸஸுக்கான ஒரு அமைப்பாகவே அமைஞ்சிருக்கிறதுனால நல்லதை எதிர்பார்ப்போம். நல்லதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து 9லேருந்து 8க்கு வராருங்க. அதாவது உங்களுடைய 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் 8க்கு வராருங்க. அப்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்துலேயும் உங்களுடைய குழந்தைகளுடைய இதுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னே தவிர எல்லாருக்கும் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதுக்காக வந்து பிரச்சனை எல்லாருக்கும் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணோம், அப்படி ஐயோ இப்படி ஆகிடுமான்னு அப்படிலாம் கிடையாது. என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்காக செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இல்லை அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அது மாதிரி இருக்கும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள், சந்தோஷம் வந்து சண்டை போடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கே தவிர அது வந்து நடக்கும்ன்றது கிடையாது. உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அதற்கேற்ற பலன்கள் இங்கே கிடைக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இருக்கார், அப்புறமா மாறிடுறாங்க. அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நல்ல வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டிங் பொசிஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நல்ல அந்த வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வரும். உங்களுடைய வந்து எப்படி சொல்ல, உங்களுடைய பேச்சிலே வந்து அந்த குரல்லையே பார்த்திங்கன்னா எதிரிங்கெல்லாம் பயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதாவது உங்களுடைய வேலைகள் செய்யும் செயல்களில் பார்த்திங்கன்னா அந்த கமாண்டிங் தெரியும். ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான ஆற்றல் பூர்வமான இந்த படைப்பாற்றல் கூடிய க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நானாக இப்படி பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து காலப்பட்டக்கூடிய மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நம்பக்கூடிய ஆளும் கிடையாது. ஒரு தைரியமான ஆளுங்க, ரொம்ப தைரியமான ஆள், எதையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த 3 நட்சத்திரமுமே ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படைப்பாற்றல் கொடுக்காது. அதாவது க்ரியேட்டிவிட்டி எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும், எதுலேயும் வந்து ஒரு பெனிட்ரேஷனோட வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க. அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அப்படி தாங்க இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு பெனிட்ரேஷன்ஸ் இருக்கும். கேட்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெனிட்ரேஷன் உள்ள நட்சத்திரம். எதையும் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கேரக்டர்ஸுக்கு வந்து இந்த பிளானட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய வந்து சொத்துக்கள்லாம் வந்து பிரச்சனைகளோடு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தீர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் வந்து பசங்க வந்து சுப செலவுகள், அதாவது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்புகள் அமையுங்க. மேலும் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்குறதும், குழந்தைங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. குரு வந்து 8ல் இருந்தால் சுப செலவுகளும் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எப்போவுமே வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், அப்படி போகும் இப்படி போகலாம் கிடையாது. சுப செலவுகளுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு என்வரன்மெண்டல் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு பிளானட் பொசிஷன். ஏன்னா சுக்கிரன் அப்படி தான் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்காருங்க. நல்ல வந்து ஒரு வீட்டுக்கான
தேவைக்கான ஒரு பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலிக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அந்த காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்குங்க. யாரெல்லாம் வந்து கேட்ரிங் பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணிகிட்ருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெனலில் வந்து பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் கண்டிப்பாக இந்த முடியுங்க. மேலும் வந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும், அதிகாரத்துவம் கிடைக்கும், நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபரோட பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ஒன்றே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மேலும் வந்து சுக்கிரன் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பிற்பாதியில் வந்து புதன் உள்ளே வராரு. இவங்களும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. கண்டிப்பாக அரசு வேலைகளில் இருக்கவங்களுக்கும் அரசு தொழில் எதிர்பார்க்குறாங்க, அதாவது அரசு வந்து நம்பி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி இந்த சப்கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. யாரெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும். நல்ல புதிய வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைக்கக்கூடியதாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து விளையாட்டுத் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கப்பு வாங்குகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ் கிடைக்கும். உங்களுடைய வந்து ரெகக்னேஷன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. மேலும் வந்து செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான நம்ம ட்ரை பண்ணிவோங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேங்க. செலவுனா இப்படி என்ன தேவையில்லாத செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இதை மாதிரி வந்து எங்கேயாவது போய் இது பண்ணுறது, தேவையில்லாத வந்து செலவு பண்ணுறதை காட்டிலும் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி வந்து ஒரு செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இதில் இருக்காங்களோ, துப்பறியும் தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. யாரெல்லாம் வந்து இராணுவத்தில் இருக்காங்களோ, மேலும் யாரெல்லாம் வந்து போலீஸ் துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து உயர் பதவி வந்து கிடைக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸும் நடக்குங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டும் அமையக்கூடிய காலமாக இருக்குது. மேலும் வந்து அரசியலில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும். வந்து உட்காந்து பேசி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டமாக இருக்குங்க. நல்ல வந்து பேச்சு திறன் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பஸ்தானத்தில் வந்து குருவானவர் பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருமணத்திற்கான ஒரு பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருமண ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, மற்றும் வந்து யாரெல்லாம் வந்து குழந்தைகளுக்காக வேண்டி இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ஐடி துறையில் இருக்கீங்களோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கடல் பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன் இப்போ வந்து உங்களுக்கு இருக்குங்க. குருவானவர் உங்களுக்கு வந்து அழகாக ரொம்ப நல்லா இருக்கார், கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க போகிறார். சனியும் சப்போர்ட்டாக இருக்கார். மேலும் வந்து சுக்கிரனும் புதனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக இருக்காருங்க. ஆக உங்களுக்கு வந்து இந்த மாதமானது ஒரு நல்ல மாதமாக அமைய வேண்டுங்க. நல்லதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 8லேருந்து திரும்ப வந்து ரிட்ராகேஷன் வர்றார். திரும்ப அவருடைய பொசிஷனுக்கே வந்து ரிட்ராகேஷன்லேருந்து திரும்ப வக்கரத்துலேருந்து திரும்ப உள்ளே வராருங்க குரு. ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு சுகஸ்தானம், இதெல்லாம் வந்து நல்லது, ஒரு திருமணம், ஒரு நல்ல விஷயங்கள், இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுறதுக்கான
ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் யாரெல்லாம் வந்து விளையாட்டுத் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு ஒரு பேரை வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதற்கான என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆயிருக்கோ, யாரெல்லாம் குழந்தைகள் வேண்டி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆண் மகன் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான, அதாவது எல்லாருக்குமே பிறக்குமானால் அந்த பொசிஷன் தான் பொது. இது பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன், நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு ஒரு புத்திசாலியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்ல யோசனைகள் தோணும், நல்ல அறிவுபூர்வமான யோசனைகள் தோன்றதுக்கான ஒரு ஒரு காலகட்டமாக இந்த பிளானட் பொசிஷன் ஏற்படுத்தி கொடுக்குறதுங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொடுக்குங்க. நல்ல வந்து ஒரு ப்ரமோஷன்ஸுக்குரிய வந்து காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையுதுங்க. நல்ல வந்து அரசு துறையில் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா 10ஆம் ஆதி பார்த்திங்கன்னா நல்ல லாபஸ்தானத்துலேயும் இருக்குது. மேலும் வந்து அவர் வந்து 12ல் போகிறதுனால வெளிநாட்டினுடைய தொடர்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சுப விரயங்கள் நிறைய, அதாவது பார்த்திங்கன்னா ஃபாரின் செலவு பண்ணுறது வந்து ட்ரிப்புக்காக செலவு பண்ணி ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து வேலையை வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து வெளியில் வந்து இங்கே இல்லாமல் வெளியூர் போய் வெளியில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த பிளானட்ஸில் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து வீனஸ் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து உங்களுடைய ரெகக்னேஷன், உங்களுடைய ரெப்புடேஷன் ஓரளவுக்கு நல்ல ஒரு இமேஜை வந்து பிராண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அது நல்லா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையுதுங்க. யாரெல்லாம் வந்து விவசாயத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அவங்களுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அரசுனுடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் பயிர் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. புதிய பிஸ்னஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதற்கான ஒரு பேச்சுக்கள், அதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்கான ஒரு வெஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஐடியில் இருக்கீங்களோ, அதாவது இந்த நம்ம அந்த கம்பெனிஸில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி வந்து உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. மேலும் வந்து சில பல பிரச்சனைகள், ஏன்னா வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 4ல் வந்து சனி உட்காந்துருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் உங்களுடைய வேலையினுடைய பலுவினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், உங்கள் இளைய சகோதரம் மூத்த சகோதரத்தினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபகரமாகவும் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. பூர்வீக சொத்துலாம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த யாரெல்லாம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அதாவது வாயினுடைய வார்த்தைகள், அதாவது வாய் ஜாலங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் லாயர்ஸு மற்றும் பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஈல்டு, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக அமையக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து கூட்டாளியினுடைய பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க. மேலும் சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது அதுக்கான பேச்சுக்கள், அதுக்கான வந்து நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. யாரெல்லாம் வந்து வீடு வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, வீடு கட்டணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல வந்து சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக
இந்த காலகட்டம் இருக்குங்க. அவங்க யாருக்கெல்லாம் வந்து அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், அவங்களுடைய பாக்யாதிபதி தசை நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2ஆம் ஆதியினுடைய தசை நடந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடியது. 2ஆம் ஆதி தசை நடந்தால் கொடுக்கும், அது பிரச்சனையும் கொடுக்கும், அது வேறு விஷயம். பாசிட்டிவாகவே பேசுவோங்க. அப்போது நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான செலவுகள், ஆக்சுவலாக வந்து செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது மாதிரி போயிடுச்சே, டாக்டருக்கு போயிடுச்சே, இங்கே செலவு ஆயிடுச்சேடா, இங்கே செலவாயிடுச்சேடா அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் அதற்கான ஈல்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் டபுளாக வந்து சேருங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சுப செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதற்கான ஒரு கால நேரங்களும் அமையக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றும் வந்து சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லி ஒரு யோசனைகளும் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஒரு பிஸ்னஸ் பிளானும் பண்ணி பெரியவங்களுடைய சஜஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுடைய சஜஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் அதற்கான வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. FAQs ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய நாலேஜை வந்து ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தான் எப்போவுமே பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவே நினைப்போம் எப்போதுமே. ஆனால் பாசிட்டிவாக நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பிஸ்னஸ்னு வரும்போது, இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது, பேப்பரில் வரும்போது எல்லாத்தையும் எழுதிக்கணுங்க. இப்போ நான் கூட எழுதி தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா என்ன சொல்ல போகிறோமோ அதற்கு வந்து ஒரு ஹிண்ட்டு வேணும் எனக்கு எப்போதுமே. அப்போ நம்ம பாட்டு சொல்கிறத காட்டிலும் அந்த ஹிண்ட்டை வரும்போது நான் அதனால தான் ஜஸ்ட்டு பார்க்குறது எப்போதுமே. அதை மாதிரி வந்து அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதுதான் ஒர்க் பிளான் அப்படின்வாங்க. அந்த பிளானை வந்து நீங்கள் க்ளீனாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்குங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது, சந்தோஷமான ஒரு வந்து வேலையில் வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய டார்கெட்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையுங்க. கண்டிப்பாக சுப செலவுகள் நிறைய பண்ண போகிறீங்க. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அலைச்சலும் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி அலைச்சல் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையட்டும் என்று பிரார்த்திக்கின்றோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா, குரு வந்து 7ல் இருந்தார், 3ஆம் ஆதி 7ல் இருந்தாருங்க. இளைய சகோதரத்தினால உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருந்தது. திரும்பவும் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டு. ஏன்னா 6ஆம் ஆதி 12ல் இருக்கார், 3ஆம் ஆதி 12ல் இருக்கார். அதாவது 12ஆம் ஆதியும் 3ஆம் ஆதியும் திரும்ப 6ல் போய் உட்காந்துருக்காருங்க. அப்போது விரயஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரத்தினால ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி அவரால் உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஃபாரின்லேருந்து உங்களுக்கு வந்து மறைவாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க. குரு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா கெடுதல்லாம் அந்தளவுக்கு பண்ண மாட்டார். பட் நம்ம எப்படி பண்ண போகிறோமோ, நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற பலன்களை தான் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேலும் வந்து ராகு தசை, அதாவது திருவோண நட்சத்திரம் எடுத்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 35 வயசு வரைக்கும் இருக்குங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி எப்படி என்ன தசை நடந்துட்டுருக்கோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த ராகுனுடைய பார்வை இல்லாத வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு 2வது வீட்டில் உட்காண்டிருக்கார். உங்கள் குடும்பஸ்தானத்தில் உட்காண்டிருக்கிறதுனால, அவர் தனஸ்தானத்தில் உட்காண்டிருக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், புதுசாக வந்து ஒரு டைஅப்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே கிடையாதுங்க. அந்த கால நேரங்களுக்கு, அதாவது பிரச்சனைன்னா ஒரு இதான் சொல்லுவாங்க ஜாதகத்தில், முழு காலமும் வந்து பிரச்சனைக்குரிய காலமும் கிடையாதுங்க அந்த காலகட்டங்களில். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தொடரும் அப்படின்னா, நல்ல நேரம் வரைக்கும் அது அப்படியே வந்து நல்ல நேரத்தையும் வந்து பிரச்சனை உண்டாக்கிடும். அதாவது நான் அதான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, வந்து கடனை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவங்க எழுந்துக்கிறது வந்து 15 வருஷம் பின்னாடி போயிடுமாங்க. அதுதான் ஒரு இதுவாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ஒரு 10 வருஷம் பின்னாடி தள்ளிடும்டா உன்னை. அதனால் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும், பார்த்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே அதில் போகிறதுனால நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சேலஞ்சஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
அப்போ என்ன ஆகும்னா நமக்குடைய ஃபோக்கஸ் வந்து மாறி போயிடுங்க எப்போதுமே. ஆக எப்போதுமே இந்த திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா இவங்களாம் அடிபட்டு வாழ்க்கையினுடைய கல்வி, ராகுவானவர் ரொம்ப நல்ல கல்வியை கொடுத்துருப்பார் உங்களுக்கு. வாழ்க்கை கல்வியை கொடுத்துக்கக்கூடிய ஒரு வந்து ராகுவானவர் எப்போதுமே வாழ்க்கைக்கு நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம. அதுதான் லாஸ் ஆக்சுவலாக. யாரெல்லாம் வந்து எவ்வளோக்குள்ள அடி வாங்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையினுடைய கல்விங்க. அது ஆக்சுவலாக அதுக்கு வந்து யூ ஆர் இன்வெஸ்டட் ஃபார் தி நாலேஜ் ஆக்சுவலாக. ஸோ இதை தான் நமக்கு வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்ணிப்போம். எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தில் இருக்குங்க. ஆக யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும். நிறைய வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய வந்து ஒரு ஆஃபர்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய பேச்சை வந்து கேட்கறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸு நிறைய வருங்க. கமாண்டிங் பொசிஷனில் வருது நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. குழப்பத்தோட பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி பார்த்திங்கன்னா 3ல் உட்காண்டிருக்கார். உங்களை இளைய சகோதரம், உங்களோட குடும்பமே உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. மேலும் வந்து கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் வந்து சிலருக்கெலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பேச்சை வந்து எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு ஒரு குருவினுடைய சப்போர்ட்டை எடுத்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். யாரெல்லாம் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றமாக கிடைக்குங்க. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ சனி வந்து மகர ராசிக்கு வந்து பின்னிடும், அப்படி பண்ணிடும், இப்படி பண்ணிடும்னு. ஒன்றுமே பண்ண மாட்டார். ஆக்சுவலாக உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு நல்லதே பண்ணுவார், ப்ரொவைடட் நம்ம நல்லது பண்ணியிருக்கணுங்க. இதை மாதிரி யாராவது சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்போதுமே நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம ஓனர்ஷிப் தேடக்கூடாது யாரையுமே. கால் வந்து அடிபட்டுடுச்சின்னு சொன்னால் நம்ம அந்த மேஜை இடிச்சிடுச்சின்னு சொல்கிறோமே தவிர நம்ம காலில் பட்டுக்கிட்டோன்னு சொல்கிறது கிடையாது. அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் இதுதான் சொல்கிறது. ஆக நம்மளுடைய செயல்கள் தான் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல ரிசல்ட்டே நமக்கு கொடுக்குங்க. ஏன்னா பால் வந்து போடும்போது செவத்தில் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும், அது நம்மக்கிட்ட தான் வரும். ஸோ அப்போ நல்லதை போடும்போது நல்லதே வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். எப்போதுமே திங்க் பாசிட்டிவ், ஒர்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தையாக இருக்கும். மேலும் வந்து உங்களுடைய ஒர்க் பிளேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ரெகக்னேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மீடியாவில் பேர் வர அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் வந்து எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய எழுத்துத்துறையினால் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்க போகிறது. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த சிவில் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்ஸில் இருக்கீங்களோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷனுங்க. மேலும் வந்து அதுவே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல பண வரவை வந்து நிறைய கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்களுடைய சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பேர் வந்து மீடியாவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கும், யாரெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இதில் ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து போலீஸ் துறையில் இருக்கீங்களோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் வந்து ஆர்மி துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. கல்யாணத்துக்கான ஒரு காலகட்டமும் இந்த காலம். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால, குருவனுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால, என்னடா குரு பார்வை நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க, எப்போதுமே குரு நல்லது தான் பண்ணுவார், கெடுக்க மாட்டார். ஆக யாருக்கெல்லாம் வந்து குருவனுடைய
அனுகிரகம் இருக்கோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இல்வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்குங்க. அதற்கான ஒரு முயற்சிகளும் உங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க. நல்ல ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல லேர்னிங்ஸை கொடுப்பார். முக்கியமான விஷயங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ராகு வந்து உங்களுக்கு 2ல் கொடுக்க போகிறார். அவர் வந்து 2ல் உட்காந்து உங்களுக்கு 6 மாதமாக கொடுத்துட்ருக்கார். கண்டிப்பாக வந்து நல்ல பலனாக கொடுக்க போகிறார் உங்களுக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மாற்றமாக அமையக்கூடியதாக இருக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா எல்லா வந்து தரக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே உங்களுடைய 10வது வீட்டிலையே இருக்குங்க. கொஞ்சம் மாற்றங்கள் வரும், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமான பிளானட் வந்து குரு வந்து உங்களுடைய 5ல் வராரு, திரும்ப வராருங்க. ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து குரு வர்றதுனால 2ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் உங்களுக்கு 2லேயே வர்றதுனால உங்களால் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களால் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல சுப செலவுகள் பண்ணக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் வந்து வீடு வாங்குவீங்க, எல்லாம் ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக. என்னடா பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2ல் சனி உட்காந்துருக்காரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு ராசிலேயே இருக்காரே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அடுத்தது. ஆனால் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கணும்ல உங்களுக்கு. ஏன்னா பிளானட்ஸ் அது மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் வந்து முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதில் வந்து 10லேயே உட்காந்துருக்கார். அதுக்கப்புறம் மாறிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற பிளானட்ஸ் எல்லாமே லாபஸ்தானத்துக்கு தான் மாற போகிறார். அப்போது சூரியனாலும் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. சுக்கிரனாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமையக்கூடியதுங்க. ரொம்ப நல்லா இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லாம் திட்டி எழுத போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அதற்கேற்ற ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பிராண்டிங் எஸ்இஓ இதை மாதிரி பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சர்ச் இன்ஜினில் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரெல்லாம் பிராண்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து மீடியாவில் இருக்கீங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து கிராப்பிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அறுவடைக்கான ஒரு நேரம் சொல்லலாம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே பெனிஃபிட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு கிடையாது. உட்காந்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் இந்த டைமில் உட்காந்து பேசி ஒரு சக்ஸஸ் பண்ணி முடித்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கணும். ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. ஏன்னா மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ல் குரு இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய சத் புத்திரன் பேருங்க. யாருக்கெல்லாம் வந்து குழந்தைகள் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ சத்தான ஒரு குழந்தைகள் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இதாக இருக்கோ ஐவிஆரில் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா புத்திரஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சு கொடுத்து வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களும் இருக்குங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு காலகட்டம். யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து பேச்சுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேச்சை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பேச்சை கேட்டு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துலாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல சுப செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக செலவுகள் கூட பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா குரு திரும்ப 5ல் வந்ததுனால பார்த்திங்கன்னா அவங்க குளங்கள் வெட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, மற்றும் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி வந்து நல்ல ஒரு சோஷியல் சர்வீஸில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையுங்க. யாரெல்லாம் வந்து ஃபாரினில் வந்து பிஸ்னஸ் பார்க்கணும்னு பார்த்துட்ருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபாரின் வந்து டைஅப்ஸ் வந்து அமையறதுக்காகவும் ஃபாரினுடைய ஸ்டார்ட் அப்ஸினுடைய அமைப்பு, அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க. சின்ன துறையிலையும் பெரிய துறையிலையும் உங்களுக்கு ஒரு நிறைய
வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இவ்வளோ நாள் ரெகக்னேஷன் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுடைய டேலண்ட்டை ரெகக்னேஷன் பண்ணி ஏதாவது ஒரு சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக அதற்கான மாற்றங்களும் ஏற்படுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பண வரவு நிறையா வரும். எப்படி செலவு பண்ணுறதுன்னு யோசிக்காமல் நல்ல செலவாக பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய வந்து பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நேரனுங்க இது. ஏன்னா வந்து சனி வந்து 2லேயே 12ஆம் ஆதி 2ல் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் விரயம்னா எப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவுகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராசிலேயே வந்து ராகு உட்காண்டிருக்கார், 7ல் வந்து பார்த்திங்கன்னா கேது உட்காண்டிருக்கிறதுனால நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். யாரெல்லாம் மறுமணம் வேண்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆக வந்து இந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷனாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. குழந்தைகளுக்காக யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக பார்க்கணும்னு நினைக்கின்றீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், என்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே வார்த்தை தான், குழந்தைகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கற்றுப்பாங்க. அதுலேருந்து அவங்க வந்து தொழில் செய்கிறதுக்கானவோ இல்லை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து போய் வேலை செய்கிறதுக்கான ஒரு நேரங்களும் ஏற்படுங்க. இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸுமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய விரும்புகிறாங்க. பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய இந்த எம்பிஏலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. டீச்சிங்கை காட்டிலும் அசைன்மெண்ட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுங்க. டைலரிங், ஃபேஷன் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தனியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த கட்டிங் பண்ணுறதுக்கான டைலரிங் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து தையல் மிஷினை வந்து நம்பி இருக்காங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி, அப்கமிங் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்தியாவே வந்து டாய்ஸ்க்கு வந்து நிறைய வந்து டாயிங் வந்து அந்த டாய் பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை மாதிரி வந்து டாயை வந்து புதுசாக இன்னோவேஷன் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, அதுக்குடைய ஸ்டோரி க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. ஏன்னா நிறைய ஸ்டோரி டெல்லிங் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி ஸ்டோரியாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கலாம். நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கற்றுக்கூடும். ஃபாரின் லாங்குவேஜஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறோமோ அவங்களுடைய கல்ச்சர்ஸ் நமக்கு வந்து தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம அமைச்சு கொடுக்கறதுக்கான அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 530 காலேஜில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் 300 காலேஜ் வந்து ஆக்டிவாக இருக்குது. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் இன்ஜினியரிங் வராங்க. எல்லாருமே வந்து கோரில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர அலைடு வந்து என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸில் இருக்கோ, லேர்ன் எவ்ரி திங், சர்டிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, சர்டிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் இயர் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தான் வந்து வேலையே கிடைக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்து ஃபிட் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்குமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸ்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய குழந்தைங்களுடைய அதாவது என்னுடைய கிளைண்ட்டுடைய குழந்தைங்களுக்கு நான் வந்து நிறைய வந்து கற்றுக் கொடுங்கன்றது தான் சொல்வேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடுப்போங்க ஆக்சுவலாக, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ்க்கான ஆப்பும் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். அதில் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. அதை வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்ல சிறப்பாக அமையுங்க. அதனால் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது நம்மளுடைய வேலைங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்குங்க. பிளானட்ரி பொசிஷனும் உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறதாகவே இருக்குங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், மீனராசிக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன் தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா வந்து திரும்பவும் 4லேயே வந்து குரு உட்கார போகிறாரு. உங்களுக்கு வந்து 10ஆம் ஆதியும் ராசியாதிபதியும் 4லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு அமைச்சு கொடுக்கும்.
நல்ல வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும் வந்து உங்களுடைய சுகஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா நல்லா இருக்குங்க. உங்களுடைய தாயாரினுடைய ஹெல்த் வந்து ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து உங்களுடைய பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக பிளானட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லேருந்து 10ல் மாற போகிறாருங்க. செவ்வாயும் மாற போகிறார். அப்போது என்ன ஆகுறதுன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. யாரெல்லாம் வந்து அரசியல் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு புதிய டைஅப்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பேச்சை வந்து கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து செட் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு கொடுக்குறதுங்க. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்குங்க. நல்ல ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன். மேலும் வந்து தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருக்குங்க. உங்களுடைய பேச்சினுடைய திறமையை பார்த்திங்கன்னா பேச்சினுடைய திறன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து சூரியன் வந்து சப்போர்ட்டாக இருக்காருங்க. புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. மேலும் வந்து உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுடைய சகோதரினால் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளாக இருக்காங்களோ அவங்களாம் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அரசு துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குங்க. யாரெல்லாம் விவசாயத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அரசனுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு சென்று அதில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் வந்து புதிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா கவர்மெண்ட்னுடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது, அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்னுடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இதை மாதிரி அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் ஐடி துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு அமைப்பாக இருக்குது. யாரெல்லாம் வந்து விசாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு விசா அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நிறைய சுப செலவுகள் செய்ய போகிறீங்க. நிறைய சுப செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்நிலை நல்லா தான் இருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வெளிநாடு சென்று ஈல் பண்ணி அதுக்கு அங்கே போய் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனைகள் சிந்தனைகள் தோன்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதனால் வந்து ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பெரியவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ், அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செயல்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காருங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து திருமண வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயதாம்பலம் பேசுகிறதுக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கும் மற்றும் குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையக்கூடியதாக இருக்குங்க. பண வரவுகள் நல்ல திருப்திகரமாக இருக்குது. ரொம்ப நல்லா செலவு பண்ண போகிறீங்க. நல்லாவே வந்து சந்தோஷமான செலவுகள் பண்ண போகிறீங்க. உடல் நலம் யாருக்கெல்லாம் இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியதாக இருக்குது. தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. காலில் வந்து சிலருக்கு அடிபடுறதுக்கான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. தொழில் தொடங்கணும்னு சொல்லி யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஃபண்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மேலும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக வந்து வீடெல்லாம் வாங்க போகிறீங்க, நிலப்புலன்கள்லாம் வாங்க போகிறீங்க. மேலும் வந்து உங்களுடைய தந்தையினுடைய சொத்துக்கள், பூர்வீகமான சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வந்து ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்மீகத்துறையில் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சப்போர்ட்டும் கண்டிப்பாக ஒரு குரு வந்து உங்களுக்கு கொடுப்பார்.
மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால 11ஆம் ஆதியும் மற்றும் 12ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பெரியவங்களுடைய சப்போர்ட், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. கண்டிப்பாக அதனால் வந்து நீங்கள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. யாரெல்லாம் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஷிப்பிங் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான சக்ஸஸும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதற்கான அதுக்கான எக்யூப் நீங்கள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெகக்னிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதனால் வந்து உங்களுடைய டேலண்ட்டை வந்து அக்வயர் பண்ணிகிட்டே இருங்க, டேலண்ட்டை வந்து அப்டேஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா கம்பெனி ரன் பண்ணுறதுன்றது வேறு, வேலைக்கு போகிறதுன்றது வேறு. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கறது ஏன் கிடைக்கலன்றது அசஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்குங்க. ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஏற்படும். யாரெல்லாம் வந்து அதாவது ஃபேமிலியில் ப்ராப்ளத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசுவீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னா, ஏன்னா புதன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காருங்க. குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால அதற்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக அமையக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இது மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து அதுக்கான டைமும் நீங்கள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.